இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரைனோட பார்ட்ஸு. இந்த பிரைனை வந்து நம்ம 2 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து லெஃப்ட் சைடு, இன்னொன்று ரைட் சைடு. இதில் மேஜராக இருக்கக்கூடியது நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரைன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபோர் பிரைன், மிட் பிரைன் அண்ட் ஹிண்ட் பிரைன். இந்த ஃபோர் பிரைனில் வந்து எதெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செரிப்ரம். அப்புறம் அந்த செரிப்ரமில் வந்து 2 ஹெமிஸ்பியர் இருக்குது. இதில் பார்க்கும்போது லூப்ஸாக பிரித்தோம். இந்த லூப்பில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது கிரே கலரில் இருக்கக்கூடியது ஃப்ரண்ட் லூப். அப்புறம் வந்து டெம்ப்ரவரி லூப், அப்புறம் பேரிட்டபிள் லூப், அப்புறம் அசிட்டபிள் லூப். இதில் ஒவ்வொன்றும் அதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரண்ட் லூப் வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது. இது லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் இருக்குது. இது நம்மளோட மியூசிக், க்ரியேட்டிவிட்டி, பெயிண்டிங், அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், அப்புறம் டெசிஷன் மேக்கிங், அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சீக்வன்சிங், நேமிங், அனலைசிங், ஃபார்மிங் சென்டென்ஸ், இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது ஃப்ரண்ட் லூப். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டெம்ப்ரவரி லூப். டெம்ப்ரவரி லூப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரித்தம் அண்ட் ஸ்பீச்சுக்கு, அப்புறம் ஹியரிங், அப்புறம் இன்டர்பிரேட்டிங் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், இதுக்கு ஸ்மெல்லிங், இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது டெம்ப்ரவரி லூப். அடுத்தது இந்த ஃப்ரண்ட் லூப் பக்கத்தில் இருக்கக்கூடியது மோட்டார் அண்ட் சென்சரி கார்டெக்ஸ். இந்த மோட்டார் அண்ட் சென்சரி கார்டெக்ஸ் தான் நம்ம தாலமஸ் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா மோட்டார்னாலே நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லெஃப்ட் சைடு பார்ட்டாக இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடியது. இது ரைட் சைடு மூவ் பண்ணக்கூடியது. சென்சரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ரைட் சைடு ஆஃப் த பாடி, மவுத், ஃபிங்கர், அப்புறம் த்ரஸ்ட், அப்புறம் நம்மளோட லெக்கு, ஹிப், ட்ரங்க், நெக், ஆர்ம், எல்போ, இதெல்லாம் சென்சரி கார்டெக்ஸில் ரைட் சைடு. இது லெஃப்ட் சைடில் யூஸ் ஆகக்கூடியது. அப்புறம் பேரிட்டபிள் லூப் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேரிட்ஸ் அப்படிங்கிறது வால். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் டைமென்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் யூஸ் ஆகக்கூடியது பேரிட்டல் லூப். அடுத்தது அசிட்டபிள் லூப் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ரைட் ஐ, லெஃப்ட் ஐ இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு. இது எல்லாம் தான் பிரைனோட பார்ட்ஸு. நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். லெஃப்ட் சைடு ஹெமிஸ்பியர் அண்டு ரைட் சைடு ஹெமிஸ்பியர். இது நடுவில் இருக்கக்கூடியது நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய நர்வ் ஃபைபருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்பஸ் கலோசம். இதில் செரிப்ரல் அப்படிங்கிறது நம்மளோட சென்சரி ஆர்கன்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. தாலமஸ் வந்து நம்மளோட மோட்டார் சென்சரி ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஹைப்போதாலமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. தர்ஸ்ட்டு, ஹங்கர், யூரினேஷன் இதெல்லாம் இது பண்ணக்கூடியது. அப்புறம் இந்த இருக்கக்கூடிய செரிபெல்லம் அப்படிங்கிறது நம்மளோட போஸ்டர், பேலன்ஸ், அப்புறம் கோஆர்டினேட் வாலண்டரி மசில் ஆக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பான்ஸ் அண்ட் மெடுலா அப்படிங்கிறது நம்மளோட ஸ்லீப் அவேக் சைக்கிளுக்கு, அப்புறம் கார்டியோவஸ்குலர், ரெஸ்பிரேட்டரி, டைஜஸ்டிவ் கண்ட்ரோல் சென்டருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த செரிப்ரம், பான்ஸ் அண்ட் மெடுலா.